ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. பல நாள் கனவு, பல போராட்டங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இப்போ அனைவருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த பல நாள் கனவு, பல போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றுட்டார். அவருடைய பதவி விழாவை பார்த்து அனைவருமே கூஸ்மூமெண்ட் இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த வகையில் இவர் பதவி ஏற்கும்போது நடிகர் நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க. இவர் பதவி ஏற்கிறதுல மெயினாக பங்கேற்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் காணலை. அதில் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி, மகன் இவங்க காணலை. ஸோ இது குறித்து ஒரு பக்கம் சர்ச்சையானது எழுந்தது. ஸோ முதலமைச்சர் பதவியில் உட்காரும்போது குடும்பத்தில் இவங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேள்வி எழுந்தது. இதுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தற்போது ஒரு முக்கியமான ட்விஸ்டானது வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? விஜயுடைய மகள் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அவங்க போட்ட அந்த ட்வீட் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடு தலைவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி நிகழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகமே மாற்றம் வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டு தாவேக்காவை 108 இடங்களில் வெற்றி பெற செய்தது. அதனால் இவர் வெற்றி பெற்றது கண்டிப்பாக நம்மளே வெற்றி பெற்ற மாதிரி என்று நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. இதில் இப்போ அவர் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இவர் முதலமைச்சர் பதவி ஏற்ற சிறு நேரத்திலேயே 3 கட்டளைகளை இட்டுட்டார். ஒன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக தரப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரு. இன்னொன்று, பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படையை உருவாக்குவதாக இது பண்ணிட்டாரு. 3வது, போதைப்பொருள் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடும் நடவடிக்கைக்கு கையெழுத்திட்டாரு. ஆட்சி அமைத்த முதலையே 3 இது கொடுத்தது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ இந்த 3 கட்டளை உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறலை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதுவாகவும் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்டேட்டாக வெளியாகிட்டே இருக்குது. அதில் இப்போ வெளியானது என்னென்னா, விஜயுடைய மகள் அவர்கள் போட்ட அந்த ஒரு ட்வீட் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த அவருடைய மகளால் இப்போ என்ன சர்ச்சை கிளம்பியிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ அரசியல் அப்படின்னாவே சர்ச்சைக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அப்படி தான் இந்த சர்ச்சையும் பார்க்கப்படுது. தமிழக அரசியல் சூழ்நிலை நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களை எடுத்து வரக்கூடிய நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி பெரும் வெற்றியை பெற்றிருந்தாலும் அவர் முதலமைச்சராக பதவியேற்பாரா இல்லையா என்ற கேள்விக்கு உறுதியான பதிலை பெறாமல் இருந்த சூழ்நிலை மாறி இன்னைக்கு அவர் உக்காந்துட்டாரு. இந்த அரசியல் பரபரப்புக்கு இணையாக தற்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு புதிய சர்ச்சை பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது விஜயுடைய மகள் பெயரில் வைரலாகக்கூடிய ஒரு கணக்கால் தான் இந்த சர்ச்சை தற்போது வெளியாகிருக்கு. விஜயுடைய மகள் திவ்யா தாஷா பெயரில் ஒரு சமூக வலைத்தள அக்கௌண்ட்டில் வெளியிடப்பட்ட பதிவுகளை இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அந்த கணக்கில் இதுவரை 10 பதிவுகள் மட்டுமே இருக்குது. ஒன்றில் விஜயின் குடும்ப புகைப்படம் இடம்பெற்றிருக்க, மற்றொன்றில் விஜய் குடும்பத்தோடு இருக்கும் போல உருவாக்கப்பட்ட AI வீடியோ பதிவாக பகிரப்பட்டிருக்கு. மீதம் உள்ள போஸ்ட்டுகளில் சாசா தன்னுடைய தோழிகளோடு இருப்பது போன்று சில புகைப்படங்கள் இருக்கிறது. இந்த கணக்கு உண்மையில் விஜயின் மகள் பயன்படுத்தக்கூடிய அதிகாரப்பூர்வ ஐடி தானா அல்லது ரசிகர்கள் உருவாக்க போலியான கணக்கா என்ற கேள்வி பலரிடமும் எழுந்திருக்கு. இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வராததால் இந்த கணக்கில் நம்பகத்தன்மை குறித்து குழப்பம் நிலவி வருகிறது. இந்த பதிவுகளை பார்த்த ரசிகர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வராங்க. சிலர் விஜய் குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என உணர்ச்சி பூர்வமாக பதிவிடுறாங்க.
இன்னும் சிலர் இந்த ஐடியா விஜய் மகளுடையது என்று நினைத்து, சாசான் நீங்கள் உங்கள் அம்மா விட்டு பிரிந்து அப்பாவோடு சேர்ந்திருக்க வேண்டும் என வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறாங்க. மற்றொரு பகுதி இது போலியான கணக்கு இருக்கலாம் என எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே விஜயின் குடும்ப வாழ்க்கை குறித்து பல வதந்திகள் பரவி வரக்கூடிய சூழல்ல அவருடைய மனைவி விவாகரத்து கோரியதாக கூறப்பட்ட செய்திகள், குழந்தைகள், அவரோடு பொதுவாக வெளியே வராத விஷயங்கள் ரசிகர்களிடையே இன்றளவு விவாதமாக இருந்தது. இந்த புதிய சமூக வலைத்தள கணக்கு அந்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கு. இதே நேரத்தில் அரசியல் ரீதியாக விஜய் மிக முக்கியமாக கட்டத்தை எதிர்கொண்டு வந்திருந்தார். 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான முழுமையான பெரும்பான்மை இன்னும் கிடைக்காத சூழ்நிலை நீடித்து அதுக்கப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிந்து இன்னைக்கு பதவி ஏற்றுட்டார். இந்த சூழ்நிலையில் விஜய் சுற்றி உருவாக்கப்படக்கூடிய தனிப்பட்ட மற்றும் சமூக வலைத்தள சர்ச்சைகள் கூட அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக உறுதிப்படுத்தப்படாத தாள்கள் மற்றும் போலியான கணக்குகள் மூலம் பரவக்கூடிய செய்திகளை மக்கள் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. மொத்தத்தில் ஒரு புறம் முதலமைச்சர் பதவி இன்னைக்கு வந்துட்டார், இன்னொரு பக்கம் விஜய் ஆட்சி அமைக்கும் போது யாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அதாவது மகள், மகன், மனைவி வரவில்லை என்பது ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியிருக்கு. இந்த நிலையில் உண்மை தாள்கள் வெளிவரக்கூடிய வரை வதந்திகளை தவிர்த்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புவது அவசியம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பின்னாடி அவர் மக்களிடையே பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். இந்த ஆட்சி மக்களுடைய ஆட்சி, மக்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், மக்களுடைய காசை ஒரு நாளும் எடுக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் நிறைய வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவாக இருக்குது. ஸோ எல்லாருடைய கனவுக்கேற்ப அவருடைய ஆட்சி நல்லாட்சி அமையுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்போது இந்த தாள்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கூஸ்பம்ப் மூமெண்ட் இருந்ததுனாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி வதந்திகளை நம்பாமல் இருக்கட்டும். அதே போல் இன்னும் நிறைய அப்டேட்டான நியூஸ்கள்லாம் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் ஒரு அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட தாள்களோடு வேறொரு புதிய நியூஸ் அப்டேட்டோடு சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.